கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஃபீவர் ஒரு வழியா ஓவர். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டிசர்விங் சாம்பியன் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. ஆனால் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏதாவது ஒரு டீம் தான் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க, பெஸ்ட் டீம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். ஆனால் டைட்டில் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. யூ ராங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. எப்பவுமே பவுலர்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டையே வின் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று கேகேஆர் உடைய பவுலிங் யூனிட், பெஸ்ட் பவுலிங் யூனிட். எல்லா டீம்லையுமே பேட்ஸ்மேன் நல்லா பண்ணும்போது இவங்களுடைய பவுலர்ஸ் நல்லா பண்ணதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் அவங்களால கம்ஃபர்டபுளாக வர முடிஞ்சு. ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் கேகேஆர்னு சொல்லிட்டு ஐபிஎல்லை இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் T20 வேர்ல்ட் கப் பற்றின அப்டேட்ஸ், இந்தியன் டீம் எப்பெல்லாம் மேட்ச் ஆட போகிறாங்க அண்ட் அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்க போது, கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அஃபீஷியல் நியூஸ் கிடையாதுங்க, ஆனால் வந்துருச்சு. கேகேஆரை விட்டு அவர் வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. இதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல் அப்படியே முடிஞ்சு அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்ரேயாஸ் ஐயர் பண்றாரு இன்னொரு ஒரு வாரத்துக்கு மேலே செலிப்ரேட் பண்ணுவார் போல. ஸோ ரசல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் உடனடியாக T20 வேர்ல்ட் கப் அப்படிங்கிறதுனால இந்தியன் டீம்ல இருக்க எல்லாருமே போயிட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படி தெரியுமா, இந்தியன் டீம்ல வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்கிற யாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆடவே கிடையாது, அதாவது ஐபிஎல் ஃபைனல் ஆடவே கிடையாது. ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லா மெம்பர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக போய் ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ண உடனே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. ஜட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டைலிஷா காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா மேக்ஸிமம் கண்ணிலேயே படலைங்க. இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ என்ன மாதிரியான டீம் காம்பினேஷன் இருக்க போதுன்னு பிளான் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா அவங்க எல்லாம் தனியா ஒரு செட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸ் உடைய ஹர்தீப் சிங், அதுக்கப்புறம் ஆரித் ஷாமி, சிவம் தூபே, 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரியான பிக்சர் வெளி வந்துச்சு. ஒரு நிமிஷம், இந்த பிக்சர் நீங்க நல்லா கவனிச்சிங்களா? அவங்க குடிக்கிற ஸ்டாவை மட்டும் நல்லா ஒத்து பாருங்களே. சிவம் தூபேவுடைய அந்த ஒரு கேன்ல எல்லோ கலர் இருக்கு, அண்ட் சூரியகுமாரோடதுல ப்ளூ கலர் இருக்கு, ஹர்தீப் சிங்கோடதுல ரெட் கலர் இருக்கு. இன்னும் நீங்க ஐபிஎல் ஃபீவரை உள்ளையாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. செம்ம இல்ல, ஆக்சுவலா இது ஒரு கோயின்சிடன்ஸ் தானாமா, அதுக்கப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே இந்த கலர் அவங்களுக்கு பெர்ஃபெக்டா அதுவாவே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உண்மையாலுமே நல்ல விஷயம் தான். இந்த போட்டோ ஷூட் இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா அவங்களுடைய வார்ம் அப் மேட்ச் ஆட போறாங்க. ஜூன் 1ஆம் தேதி வங்காள புலிகள் பங்களாதேஷுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா ஆட போறாங்க. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் வந்துட்டு செமையா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் போட்டோ ஷூட் எல்லாம் போச்சு. ஐசிசி வந்துட்டு அஃபீஷியலா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெல் பேலன்ஸ் சைடா இருக்கிற மாதிரி தெரியுது. வழக்கம் போல சோக் பண்ணாமல் இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அவங்க திடீர்னு மேல வருவாங்க, ஏகப்பட்ட டீம்ஸ் உடைய பார்ட்டியை ஸ்பாய்லர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய டீம் அப்படின்னு சொன்னா அண்ட் முஸ்தபிஷுர் ரஹ்மான் சிஎஸ்கேல இருந்து போனதுக்கு அப்புறம் செம்மையான ஒரு டெரிபிக் பர்ஃபார்மன்ஸுங்க. சொற்ப ரன்கள் மட்டுமே கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பங்களாதேஷ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கிலாந்து வெறித்தனமான கம்பேக். ஆர்ச்சருடைய பவுலிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெல் பேட்டிங் டீமா இருக்காங்க. அவங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டீமா இருக்காங்க. ஜார்ஜ் த பாஸ் வெல்ல அந்த டீமை வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் ரீசெண்ட் டைம்ல ஒரு வார்ம் அப் கேம் ஆடி முடிச்சாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய பழைய ரெட்ரோ ஜெர்சியை பார்த்தோம் அப்படின்னா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிளாக் கேப்ஸா இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க ப்ளூ ஜெர்சி போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாறி இருக்குன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஜெர்சி என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா பிளாக் கேப்ஸ் அப்படிங்கிற நேமுக்கும் அந்த டீமுக்கு தான் இப்போ வரைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் இந்த பார்ட்டியில் இருக்காங்க அப்படிங்கிற மறக்கூடாது. ஸோ செமி ஃபைனல் அப்படின்னாலே கேன் வில்லியம்சன் தான் ஞாபகம் வராரு. இந்த தடவையும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணாம இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா பெருசா ஒண்ணு கண்ணுக்கு தெரியல, பிகாஸ் இப்பதான் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் எல்லாருமே. ஸோ இனிமேல் தான் அவங்களுடைய அப்டேட் வரும். ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு இருந்துட்டு எல்லாருமே வேர்ல்ட் கப்புக்காக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியா வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அவங்களுடைய ஹெட் கோச் யாரா இருக்கும் அப்படிங்கிறது தான். ராகுல் டிராவிட்டுடைய பதவிக்காலம் முடிய போது அவர் கண்டினியூ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ அதை தாண்டி ஹெட் கோச்சா யார் இருக்க போறான்னு பார்க்கும்போது ஸோ கௌதம் கம்பீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 100% 100% உறுதியான நியூஸ் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா கூட ஏகப்பட்ட மீடியா வந்துட்டு அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அஃபீஷியல் வெப்சைட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இவர் தான் வந்துட்டாரு, கௌதம் கம்பீர் தான்ங்கிற மாதிரி. ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட் கோச்சா இருக்கணும்னா மற்ற டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, மற்ற டீமுக்கு நீங்க கோச் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம். ஸோ இப்போ கேகேஆர்ல ஜாயின் பண்ணி இப்போ தாங்க டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு. இந்தியாவுடைய ஹெட் கோச் அப்படிங்கிற பொசிஷன் போவாரா இல்ல கேகேஆர்லயே இருப்பாராங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. அவரு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்றதை பார்த்தா கேகேஆர் விட்டு வெளியில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு கூட அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்கலாம். சப்போஸ் வந்துட்டு நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கௌதம் கம்பீர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. சில பேர் ரிக்கி பாண்டிங் இல்ல ஆஸ்திரேலியா இருந்து யாரோ கேட்டிருக்காங்க, இல்ல ஸ்டீஃபன் ஃபிளமிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனால் ஜெய்சா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இல்லைப்பா நாங்கள் வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடல, உள்ள இருக்கிற ஆளுகளை தான் பார்த்துட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது கௌதம் கம்பீரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக T20 வேர்ல்ட் கப் உடைய அப்டேட் தாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, எல்லா டீமுமே பக்காவாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய டாப் 4 எந்த டீமாக இருக்கும், யார் அந்த டாப் 4ல் வந்துட்டு முடிக்க போகிறா? ஆக்சுவலாக குரூப் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னா கூட உங்களுடைய டாப் 4 டீம்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.